சில தினங்கள் முன்னால ஒரு கிறிஸ்தவ நண்பர் நம்முடைய சேனல்ல ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. அது என்னன்னு இப்ப திரையில பாருங்க. அவர் எழுதியிருக்காரு, ஐயா, கிறிஸ்தவம் யாரால் எப்படி துவங்கப்பட்டது? ஏன் ஆர்த்தடாக்ஸ், ஆர்சி, சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்டல், லூத்தரன் மற்றும் பல என்று இத்தனை பிரிவுகள் இதில் எப்படி வந்தது மற்றும் இதன் நோக்கம் என்ன என்று ஒரு தெளிவுரை காணொளி வெளியிடவும். இது நிச்சயமாகவே ஒரு முக்கியமான, நாம் பதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. உலகத்தில் இருக்கும் மதங்களில் முதன்மையாக இருப்பது கிறிஸ்தவம். இன்னைக்கு உலகம் முழுவதும் 240 கோடி பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. இந்த மதம் எப்படி உருவானது, எப்படி பரவியது என்பது நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சரித்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மதத்திற்குள் ஆயிரக்கணக்கான பிரிவுகளும் சபைகளும் உண்டு. ஏன் இத்தனை குழப்பங்கள் இந்த மதத்தில் அப்படிங்கிறதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிறிஸ்தவர்கள் இந்த மதம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் பூமிக்கு வந்தார், அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவங்களுடைய மத ரீதியாக ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு அப்படி இல்லை. சரித்திர ரீதியாக இதனுடைய தொடக்கம் மற்றும் வளர்ச்சியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்தவம் எப்படி உருவானது? கிறிஸ்தவ மதம் என்பது புராதன ரோம பேரரசில் யூத மதத்தின் பின்னணியில் உருவான ஒரு மார்க்கம். இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் 1ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படுகிற நிலப்பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவரை சுற்றி உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் கிறிஸ்தவம். அவர் ஒரு யூதர். யூத மத நம்பிக்கையின் அடிப்படையிலே வளர்ந்திருக்கிறார். அந்த கடவுளையும் அந்த வேதங்களையும் நம்பியிருக்கிறார், உபதேசம் பண்ணியிருக்கார். அதே நேரத்தில் அந்த மதத்தின் காவலர்களுக்கும் அன்னைக்கு இருந்த அமைப்புகளுக்கும் எதிராக போதித்திருக்கிறார். இதன் காரணமாக இவருக்கு ஒரு பக்கத்திலே மதவாதிகளின் எதிர்ப்பும் வேறொரு பக்கத்திலே பொதுமக்களின் ஆதரவும் கிடைத்திருக்கிறது. இவருக்கு சீடர்களும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சீடர்கள் இவரை ரோம பேரரசின் ஆதிக்கத்திலிருந்து தங்களை விடுவிக்கின்ற ஒரு மேசியாவாக, இரட்சகராக பார்த்திருக்கிறாங்க. இதற்கிடையிலே இவரது எதிரிகளாலே கொல்லப்படுகிறார். அதன் பிறகு அவரை பின்பற்றியவர்கள், அவருடைய சீடர்கள், அவரை வெறும் ஒரு மத போதகராக மட்டுமல்ல, அவரை ஒரு கடவுளாக மதித்து அதன் அடிப்படையில் கிறிஸ்தவம் என்கிற இயக்கம் உருவாகி அது யூத பாரம்பரியத்திலிருந்து விட்டு விலகி தனித்தன்மை உடைய ஒரு மதமாக மாறியிருக்கு. இப்படி இது பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்திலே இன்றைக்கு நாம் காண்கிற கிறிஸ்தவ மார்க்கமாக உருவாயிருக்கு. எப்படி இந்த மதம் உருவானது அப்படின்னு பார்த்தோம். ஏன் இது உருவானது, இதை இப்போ பார்க்க போகிறோம். 1ஆம் நூற்றாண்டில் யூதர்கள் வாழ்ந்த யூதேயா என்கிற பகுதி ரோம சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்தில் இருந்தது. யூதர்கள் அந்த ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இயேசுவோடு இருந்த சீடர்கள் அவரை தங்களுடைய மேசியாவாக கருதி இருக்கின்றனர். அவர்கள் பல நூற்றாண்டுகளாக காத்து கொண்டிருக்கிற தங்களை ரோம ஆதிக்க முறையிலிருந்து விடுவிக்கின்ற ஒரு இராணுவ இரட்சகராக அவங்க பார்த்துருக்குறாங்க. அவர் ஒரு ராஜாவாக அந்த தேசத்தை ஆழ்வார் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அவங்களுடைய யூத மத நூலிலும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேசியா வருவார் அப்படின்னு வாக்குறுதிகள் இருக்குது. அந்த சூழ்நிலையில் யூத மதவாதிகள் கொடுத்த அழுத்தத்தினால் ரோம அரசாங்கம் இயேசுவை கொலை பண்ணிடுச்சு. இது அவரை பின்பற்றிய சீடர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாகவும் மிகுந்த ஏமாற்றமாகவும் ஆகிவிட்டது. தங்களை அவர் யாரிடமிருந்து விடுவிப்பார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அவர்கள் கையால் அவரே கொல்லப்பட்டது அவர்களை மனோரீதியாக மிகவும் பாதித்து விட்டது. ஆனால் தங்கள் நம்பிக்கை வீணாகிவிட்டது என்றவுடன் அந்த நம்பிக்கை தவறானது என்பதை உணராமல் அதற்கு பதிலாக மேசியா என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை அவர்கள் மாற்றி அவரது மரணத்தை ஒரு தோல்வியாக பார்க்காமல் அதுதான் கடவுளின் திட்டம் என்று சொல்லி அதையே தங்கள் புதிய மார்க்கத்திற்கு ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொண்டார்கள். அதுக்காகத்தான் இறந்தவர் திரும்ப உயிரோடு வந்தார் அப்படிங்கிற ஒரு கதையும் வந்தது. ஏன் கிறிஸ்தவம் உருவானது என்பதற்கு இதுதான் பதில். ஆக தாங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை பொய்யாக போனவுடன் அதற்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்து ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கிவிட்டார்கள். இதனால்தான் கிறிஸ்தவம் உருவானது. கிறிஸ்தவம் மட்டுமில்லை, இதே போல ஏற்கனவே தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகள் தவறானவை என்று தெரிய வந்தபோது அந்த தவறான நம்பிக்கையை விட்டுவிடாமல் அதற்கு புதிய அர்த்தங்களை கொடுத்து வளர்ந்த பிற மத இயக்கங்களும் உண்டு. உதாரணத்திற்கு யெகோவாவின் சாட்சிகள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், இந்த ரெண்டுமே இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட நாளில் திரும்பி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து அவர் வராமல் போன போது அந்த ஏமாற்றத்தை மறைக்க உருவாக்கப்பட்ட மதங்கள். அதே போல தான் மார்மன்ஸ் என்கின்ற சபை. 19ஆம் நூற்றாண்டில் இயேசு வருவார் அப்படின்னு கிறிஸ்தவங்க காத்திருந்து ஏமாந்தப்போ அதை பயன்படுத்தி சபை கெட்டு போச்சு, எனக்கு இயேசு புதிய வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவர் ஆரம்பித்தது தான் மார்மன் சபை. உலகம் முழுவதும் எத்தனையோ கோடி பேருக்கு மேல் நான் இப்போ சொன்ன மதங்களை எல்லாம் இன்றைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
இவை அனைத்துமே ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கையில் தொடங்கி பிறகு அந்த நம்பிக்கை பொய்யாக போனவுடன் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத பக்தர்களால் புதிதான வேறொரு மாற்றியமைக்கப்பட்ட நம்பிக்கையோடு தொடங்கப்பட்டு வளர்ந்தவை. அதேபோல்தான் கிறிஸ்தவம் என்கிற மார்க்கமும் தொடக்கத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை பொய்யாக போனவுடன் எல்லாவற்றிற்கும் புதிதான அர்த்தம் கொடுத்து தொடங்கப்பட்ட ஒரு மதம். நாளடைவில் இயேசு என்பவர் துன்பப்படுகிற பாடுகள் அனுபவிக்கிற ஒரு மேசியா என்கிற ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்து இதற்கு இயேசு பொருத்தமானவராக இருக்கிறார், அவரே கடவுள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இதுக்கு தகுந்தபடி யூத பைபிளில் இருக்கிற சில தீர்க்க தரிசனங்களையும் வடிவமைத்து கிறிஸ்தவ பைபிளில் சேர்த்திருக்கிறாங்க. ஆனால் இதை விட குறிப்பாக கிறிஸ்தவம் வளர்ந்ததற்கு முக்கிய காரணம் இயேசுவின் நேரடி சீடர்களை தாண்டி பவுல் என்கிற ஒரு மனிதர் தான். இவர் இயேசுவை நேரடியாக பார்த்தவர் இல்லை. ஆனால் இயேசு இறந்த பின் அவர் தனக்கு தரிசனம் தந்ததாக சொல்லி இயேசு தனக்கு சில புதிய வெளிப்பாடுகளை கொடுத்தார் என்கிற கூற்றின் அடிப்படையில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட கிறிஸ்தவ மார்க்கத்தை வேறொரு திசையிலே கொண்டு சென்று யூதர்களை தாண்டி பிற இனத்தவருக்கும் அந்த மதத்தை சேர்த்தவர் இவர்தான். இயேசுவின் நேரடி சீடர்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தார்களோ அதற்கு முரணாக இந்த பவுல் போதித்திருக்கிறார் என்பது பைபிளை வாசிக்கும் போது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக கிறிஸ்தவ மதம் ஏதோ ஒரு நாளில் தோன்றியது அல்ல. ஏமாற்றமடைந்த சீடர்கள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இறந்து போன இயேசுவை வேறொரு வடிவில் சித்தரித்து யூத பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு புது அர்த்தம் கொடுத்து இயேசுவை கடவுளாக்கி அவர் மரித்தாலும் மீண்டும் உயிரோடு வந்தார் என்று ஒரு புதிய கதையை உருவாக்கி அதன் அடிப்படையில் வளர்ந்து வந்தது தான் கிறிஸ்தவம். சரி, இப்படி உருவாக்கப்பட்ட இந்த மதம் எப்படி உலகம் முழுவதும் பரவியது? முதல் சில நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவம் ஒரு சிறிய இயக்கமாக இருந்து எதிர்ப்புகளின் மத்தியிலே வளர்ந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பெரிய திருப்பு முனையாக நடந்தது 4ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசராக இருந்த கான்ஸ்டான்டின் என்பவர் கிறிஸ்தவத்தை தழுவியதுதான். அவர் கிறிஸ்தவராக மாறியதும் கிறிஸ்தவம் ரோம பேரரசில் பரவுவதற்கு முழு அதிகாரமும் கொடுத்து அதற்கேற்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததுதான் அந்த மதம் பெரிய மார்க்கமாக மாறியதற்கு முக்கிய காரணம். இப்படி மதம் வளர்ந்ததோடு அதில் பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் சடங்கு சம்பிரதாயங்களும் அதிகார வரிசைகளும் புது புது பொருள் விளக்கங்களும் ஒன்றுக்கொன்று முரணான கோட்பாடுகளும் அதற்குள் உருவாகி இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான பிரிவுகளாக சபைகளாக அது மாறியிருக்கிறது. ஏன் இத்தனை சபை பிரிவுகள்? இது அடுத்த கேள்வி. கிறிஸ்தவத்திற்குள் ஏன் இத்தனை குழப்பங்கள், பிரிவுகள், சபைகள்? காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் புனித நூலாக கருதுகின்ற பைபிளில் எதுவும் தெளிவாக இல்லை. எந்த விஷயத்தை நீங்க வாசிச்சாலும் எதுவுமே தெளிவா இருக்காது பைபிளில். அதிலே உள் முரண்பாடுகள், செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. ஆகையால் அதை வாசிப்பவர்கள் அவர்களுக்கு தோன்றியபடி அதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம், எப்படி வேணாலும் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். ஒரே வசனத்துக்கு 10 சபைகளில் 10 விதமான விளக்கம் கொடுப்பாங்க. ஞான ஸ்நானம் தேவையா அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி அதை எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலேருந்து ஆண்கள் மீசை வைக்கலாமா கூடாதா, பெண்கள் நகை அணியலாமா கூடாதா என்பது போன்ற அர்த்தமில்லாத காரியங்களிலும் கூட வித்தியாசமான கொள்கைகளோடு யார் பரலோகம் போவார், யார் போக மாட்டார் என்பதிலும் ஒருமித்த கருத்து இல்லாமல் கடைசியில் கடவுள் யார், எப்படிப்பட்டவர் என்பது வரைக்கும் எதுலேயுமே கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, தெளிவு கிடையாது. இந்த பைபிள் இப்படி குழப்பமான புத்தகமாக இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவத்தில் கத்தோலிக்கம், ஆர்த்தடாக்ஸ், ப்ராட்டஸ்டன்ட், பெண்டிகாஸ்டல், ஜீசஸ் ஒன்லி, ட்ரினிடேரியன், யூனிடேரியன் என்று எண்ணிலடங்காத பிரிவுகள், சபைகள் உருவாயிருக்கு. ஆக மொத்தத்தில் கிறிஸ்தவம் என்பது கடவுள் உருவாக்கிய ஒரு ஒருங்கிணைந்த வழி அல்ல. மாறாக பல ஆயிரம் ஒன்றுக்கொன்று முரண்பாடான கொள்கை பிரிவுகளை மூடி மறைக்கும் பொதுவான ஒரு பெயர்தான் கிறிஸ்தவம். இப்போ இந்தியாவிற்கு இந்த கிறிஸ்தவம் எப்படி வந்தது? இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகள் எப்படி உருவாகின? அதை பார்ப்போம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு பொதுவான தவறான நம்பிக்கை குறித்து விளக்க வேண்டியது அவசியம். இந்தியாவில் உள்ள அநேக கிறிஸ்தவ சபைகளில், குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள சபைகளில் கிறிஸ்தவம் 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் சீடராகிய தோமா என்கிற தாமஸ் அவர்களால் பரப்பப்பட்டது. அவர் இந்தியாவிற்கு வந்திருந்தார், இங்கே இரத்த சாட்சியாக மரித்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ஒரு தவறான நம்பிக்கை அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வேறொரு வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்கேன். அதனுடைய இணைப்பை கீழே கமெண்ட் பகுதியில் பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சரி, அது இருக்கட்டும். இப்போ உண்மையில் சரித்திரபூர்வமாக இந்தியாவில் கிறிஸ்தவம் எப்படி வந்தது, வளர்ந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். சரித்திரபூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது கிறிஸ்தவம் 4ஆம் நூற்றாண்டில் சிரியாவின் வர்த்தகர்கள் வியாபாரம் செய்ய இந்தியா வந்தபோது உள்ள வந்திருக்கு. குறிப்பாக கேரள மாநிலத்தில் இந்த சிரியா கிறிஸ்தவர்கள் தான் தோமா இந்தியாவிற்கு வந்தார் அப்படிங்கிற தவறான நம்பிக்கை வந்ததற்கு காரணமாக இருந்தவங்க. இதை பற்றி அந்த வீடியோவில் விளக்கம் கொடுத்துருக்கேன்.
இதற்கு அடுத்து 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்தபோதுதான் ரோமன் கத்தோலிக்கம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் புராட்டஸ்டன்ட் சபை இந்தியாவிற்குள் நுழைஞ்சிருக்கு. அதுவும் முக்கியமாக பிரிட்டிஷ் மற்றும் ஜெர்மானிய மிஷனரிகள் மூலமாக. அந்த புராட்டஸ்டன்ட் சபையில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு. லுத்தரன் சபை, ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பிரஸ்பிட்டீரியன்ஸ், பேப்டிஸ்ட், இப்படி பல்வேறு சபைகள் 2 நூற்றாண்டுகளாக இந்தியாவில் கால் ஊன்றி இருக்குது. இதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு சில புராட்டஸ்டன்ட் சபை பிரிவுகள் ஒருங்கிணைந்து தென்னிந்திய திருச்சபை CSI என்கிற அமைப்பை 1947 உருவாக்கியிருக்கிறாங்க. அதன் பின் 1970 வட இந்திய திருச்சபை CNI உருவாக்கப்பட்டது. இதற்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் உருவான பெண்டிகாஸ்டல் சபை அதன் பின் 20 ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் வந்து பரவியது. நாளடைவில் இந்த பெண்டிகாஸ்டல் சபையிலையும் பல உட்பிரிவுகள் தோன்றி அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், நியூ லைஃப் சர்ச்சஸ் மற்றும் ஏராளமான ஆவிக்குரிய சபைகள் உருவாகிவிட்டன. இப்படி கிறிஸ்தவம் இந்தியாவில் இவ்வளவு நீண்ட கால வரலாற்றை உடையதாக இருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் தெரிந்து கொண்ட இந்த சரித்திரத்தை வைத்து கிறிஸ்தவத்தை பற்றி நாம் என்ன முடிவுக்கு வருவது? அது எப்படி உருவானது, எப்படி வளர்ந்தது, எப்படி பரவியது, எப்படி பல கொள்கை பிரிவுகளும் கோட்பாட்டு குழப்பங்களும் உடையதான பல ஆயிரக்கணக்கான சபைகளாக பிரிந்து கிடக்கிறது என்பதை வைத்து பார்க்கும்போது இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. இது மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டு கால சூழ்நிலையில் ஒரு மதமாக உருவான ஒன்று என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களைப் போல் மனித கரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாற்று வழியே தவிர இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த சத்தியம் அல்ல. இன்னைக்கு இது உலகத்தில் முதன்மையான மதமாக 240 கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்குது. அதை வைத்துக்கொண்டு இது உண்மையில் அடிப்படையில் உருவானது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி ஒருவேளை நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை விட அதிகமாக இஸ்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்குள் கிறிஸ்தவத்தை பின்தள்ளிவிட்டு இஸ்லாம் முதன்மையான மதமாக மாறப்போகிறது. ஆக ஒரு மதமோ மார்க்கமோ உலகத்தில் முதன்மையாக இருக்கிறது என்பதை வைத்தோ இத்தனை கோடி பேர் பின்பற்றுகின்றார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டோ அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இன்னும் 50 வருடங்கள் கழித்து இஸ்லாம் தான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். எண்ணிக்கை அல்ல அடிப்படை. அது உண்மையில் கடவுளிடமிருந்து வந்தது என்பதற்கு என்ன ஆதாரங்கள் உண்டு என்பதுதான் கேள்வி. அதன்படி பார்க்கும்போது கிறிஸ்தவம் உருவானதற்கும் வளர்ந்ததற்கும் பரவியதற்கும் மனிதன்தான் காரணமே தவிர கடவுள் அல்ல என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும்.